ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நான் உங்கள் ஹேமா, ரேக்கி மாஸ்டர், ஃப்ளவர் தெரபிஸ்ட் அண்ட் டாரோட் ரீடர். இன்றைக்கி நம்ம இன்று ஒரு தகவல் ப்ரோக்ராம் பார்க்குறோம். இதில் நம்ம 6 பைல் வச்சுருக்கோம். இந்த பைல் சூஸிங் எப்படி பண்ண போகிறீங்க அப்படின்னா, ஸ்க்ரீனில் 6 ஃப்ளவர்ஸ் இருக்கும், அதுக்கு நம்பரும் இருக்குது. உங்களுக்கு எந்த ஃப்ளவர் ரெசனேட் ஆகுதோ அந்த நம்பர் ஃப்ளவர் நீங்கள் அந்த பைல் பார்க்கலாம். ஓகேவா? சரி, பைல் ரீடிங் பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரிக்வஸ்ட், லைக் கொடுத்துட்டு உள்ளே வந்துடுங்க. இது உங்களோட எனர்ஜி ப்ரிடிக்ஷன். சில பேரோட நெகட்டிவிட்டிஸ், பிளாக்கேஜஸ், உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நல்ல விஷயங்களை தடை பண்ணுது. அதை ஓவர் கம் பண்ணுறதுக்காக தான் அந்த மெத்தட் சொல்கிறேன். நியூ வியூவர்ஸ் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக, ரெகுலர் வியூவர்ஸ்க்கு தெரியும். ஓகேவா? சரி, இன்றைக்கி டே எப்படி இருக்க போகுது, உங்களுக்கான கைடன்ஸ் என்ன, பிளஸ்ஸிங்ஸ் என்னன்னு பார்க்கலாம். உங்களுக்கு பிடிச்ச அந்த இஷ்ட தெய்வங்களை நினச்சிக்கோங்க. நீங்கள் முருகர், இல்லைனா மைக்கேல் ஏஞ்சல், ஜீசஸ், எந்த காட் பிடிக்குதோ, சாய்பாபா இல்லை மகாகாளி, நீங்கள் அதாவது உங்கள் குலதெய்வத்தை கூட நினச்சிக்கலாம். உங்களுக்கு அந்த தெய்வத்தோட, உங்கள் குலதெய்வத்தோட அந்த அருள் எப்படி இருக்குது, இன்றைக்கி அவங்கக்கிட்ட நீங்கள் மெசேஜ் கேட்டால் மனசில் நிறுத்துங்க. உங்களோட வைப்ரேஷன் எப்படி இங்கே ஒர்க் ஆகுதுன்னு பாருங்கள். ஓகேவா? சரி, இப்போ பைல் 1 சூஸ் பண்ணவங்களுக்கு இன்றைக்கி டே எப்படி இருக்க போகுதுன்னு பார்க்குறோம். ஃப்ரெண்ட்ஸ், பைல் 1 சூஸ் பண்ணவங்க, நீங்கள் கடகம், விருச்சிகம், மீனம் இந்த ராசி அல்லது லக்னத்தில் இருக்கீங்க. 75% இந்த ராசி அல்லது லக்னத்தில் இருப்பீங்க. பிலோ 40ல் இருப்பீங்க ஒரு சிலர். நீங்கள் ஒரு சிலர் பார்த்திங்கன்னா ஒரு கன்னி, மகரம், ரிஷபம் இந்த ராசி அல்லது லக்னத்தில் ஒரு 10% ஒரு 15% இருப்பீங்க. ஒரு சிலர் இதுதான் மோஸ்ட் ஆஃப் காமிக்குது. இந்த ராசி, இந்த 6 ராசி அல்லது லக்னம் தான் அதிகமாக இருக்குது. ஓகேவா? கடகம், விருச்சிகம், மீனம் இந்த 6 ராசியில் லக்னத்துக்கு அதிகமாக தெரியுது. நீங்கள் கொஞ்சம் காலமாக எந்த விஷயம் செய்யறதுக்கும் உங்களுக்கு ஒரு ஈடுபாடு இல்லாமல் ஒரு சுச்சுவேஷன் போயிட்டுருக்கா. கொஞ்சம் அது பாஸ்ட்டாக இருக்கலாம், இல்லைனா கரண்ட்டில் கூட இப்படி தான் இருக்கீங்க. ஆமாவா இல்லையா? எதுலேயுமே மைண்டு போக மாட்டேங்குது, எந்த வேலையிலையுமே கான்சன்ட்ரேஷன் இல்லை, ஏதோ ஒரு ரொம்ப ஆழ்ந்த சிந்தனை. அப்படியே என்னமோ என்ன சொல்கிறதுன்னா, இது இப்படி நடந்துச்சு, அது எப்படி நடந்துச்சு, இவங்க இப்படி பண்ணியிருக்கலாம், ஆனால் இப்படி பண்ணிட்டாங்க. அது மாதிரி நடந்து போன விஷயங்களையே நினச்சி ரொம்ப கஷ்டப்படுறீங்க. ஹீல் ஆகலை, நீங்கள் கரண்ட்டில் இருக்க மாட்டேங்கிறீங்க. ஸோ இந்த நிலமை இன்றைக்கும் அதே மாதிரி ஏதோ ஒரு சம்திங், யாரோ ஏதோ உங்களை இன்கேஸ் அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் அமைகிற மாதிரி கூட தெரியுது. இன்றைக்கி டே கொஞ்சம் அலர்ட்டாக இருங்க, ரொம்ப சோகத்தில் உட்காந்துடாதீங்க. உங்களை என்ன விஷயங்கள்லாம் கொஞ்சம் செஞ்சால் உங்களோட மனசை ஒரு சாந்திப்படுத்திக்க முடியுமோ, அமைதிப்படுத்திக்க முடியுமோ அந்த விஷயங்களை செய்யுங்க. மெடிடேஷன் பண்ணுங்கள், இல்லைனா மௌன விரதம். மௌன விரதம் இருக்கேன்னு சொல்லிட்டு சில பேர் ஆக்ஷன் காமிப்பீங்க, எழுதி காமிப்பீங்க. அதெல்லாம் மௌன விரதம் கிடையாது. மௌனம் அப்படிங்கின்றனா உங்கள் எண்ணங்களுக்கு, அதாவது எண்ணங்களை யாராலும் கட்டுப்படுத்த முடியாது, அதை மேனேஜ் தான் பண்ண முடியும். அதை அதுக்கு சில மெத்தட்லாம் இருக்குது. ஓகேவா? ஸோ மௌன விரதம் அப்படின்னா எதை பற்றியும் ஒரு யோசனையிலேயே இருக்கக்கூடாது, சிந்தனை கரண்ட்டில் இருக்கணும். இப்போ என்ன, ஏதாவது வேலை பார்க்குறீங்களா, இல்லைனா அமைதியாக இருக்கீங்களா, ஒரு இடத்துல அமைதியாக உட்காருங்க. எதை பற்றியும் ஏதாவது எண்ணங்கள் வந்தால் அதுக்கு அமைதியாக, அதுக்கு எந்த உணர்வும் கொடுக்கக்கூடாது, அமைதியாக இருக்கணும். யாராவது பக்கத்துலேருந்து எதாவது கேட்டாங்கன்னா எதுவுமே ஆக்ஷன் கிடையாது. நான் சொல்லிவிடுங்க, ஃபஸ்ட்டே சொல்லிடுங்க, நான் மௌன விரதம் இன்றைக்கி ஆஃப் டே. உடனே எல்லாம் ஒரு மௌன விரதம் அப்படின்னு சொல்லிட்டிங்கன்னா உடனே எடுத்த உடனெலாம் மௌன விரதம் இருக்க முடியாது. ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணுவீங்க. ஃபஸ்ட்டு அதை எப்படி ஸ்டார்ட் பண்ணணும்னா, 10 நிமிஷம்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணணும். ஃபஸ்ட்டு ஒரு டெய்லி ஒரு 10 நிமிஷம் ஒரு டைமிங், கரெக்டாக அந்த டைம் ஃபிக்ஸ் பண்ணணும். நீங்கள் அந்த டைம் வேறு எதுவும் வேலை பார்க்கக்கூடாது. 10 நிமிஷம் அந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அதை ஒரு 1 வீக் இல்லைன்னா 21 டேஸ் ஃபாலோ பண்ணுங்கள். அந்த 10 நிமிஷம் உங்களால் மௌன விரதம் இருக்க முடியுதா, ரெகுலராக இருக்க முடியுதா, 21 நாள் ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா அவ்வளோதான், நீங்கள் அச்சீவ் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம். அடுத்தது அதை 1/2 ஹவராக மாற்றுங்க. 1/2 ஹவராக மாற்றும் போது இன்னும் நிறைய புரிதல் வரும். ஏன்னா எல்லாத்தையும் நான் இதே ஒரு வீடியோவில் சொல்லிட்டு இருந்தேன்னா அது தனி டாப்பிக்காக ஒரு பெரிய ரீடிங் போயிடும். அதை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு ஏதாவது டவுட்டுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இன்றைக்கி ரொம்ப கவனம் தேவை உறவுகளிடம். ஓகே,
கவலைப்படாதீங்க. ஏதாவது அந்த மாதிரி யாராவது உங்களுக்கு ஒரு ஃபெயிலியர் கொடுக்குறாங்கன்னா அதுலேருந்து லேர்ன் பண்ணிக்கோங்க. அது வந்து உங்களுக்கு பாடம் கற்றுக் கொடுக்குறதுக்காக வந்தவங்கன்னு நினச்சிக்கோங்க. பாடம் கற்றுக்கிட்டீங்கள்ல, அப்புறம் எப்படி இருக்கணும்? பக்காவாக ஆயிடணும். நீங்கள் ஸ்ட்ராங்காக ஆயிடணும். ஓகே, சரி, கவலைப்படாதீங்க, எல்லாம் சரியாகும். ஓகே, இந்த வீடியோட எண்டில் இதுக்கான ரெமிடி இந்த மாதிரி ஏதாவது ஒரு லேகிங் இருக்குது அப்படின்னா நான் வந்து வீடியோட எண்டில் சொல்கிறேன், பார்த்துக்கோங்க. ஓகேவா? இப்போ வந்து பைல் 2க்கு ஃப்ரெண்ட்ஸ், பைல் 2க்கு வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி டே வந்து உங்களுக்கு உங்களோட ஃப்யூச்சர் கேரியருக்காக, ஜாப் கேரியருக்காக ஏதோ புதிய முயற்சிகள் ஏதோ செய்ய போகிறீங்க. முயற்சிகள் செய்யலை, என்ன பண்ணுவீங்கன்னா அதுக்கான ஒரு விஷயங்கள் ஏதோ ஒரு மனசில் வந்து உங்களுக்கு சட்டுன்னு வரும். இது மாதிரி செஞ்சுக்கலாம், இது மாதிரி யோசனை க்ரியேட்டிவாக ஏதோ ஒரு விஷயம் திங்க் பண்ணுவீங்க. அது ஜாப் கேரியர், உங்கள் படிப்புக்காக. ஒரு சிலர் வந்து எக்ஸாம் எழுதலாம். இந்த எக்ஸாம் எழுதுனா இந்த குரூப் நம்ம வந்து எழுதிட்டோம்னா இந்த ஜாப் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒரு தாட்டு ஓடின்னு இருக்குது. அப்படியா? அந்த மாதிரி ஒரு சிலர் யோசனையில் இருப்பீங்க. ஒரு சிலருக்கு இன்றைக்கி அந்த மாதிரி யோசனை வரலாம். நீங்கள் வந்து மேஷம், சிம்மம், தனுஷ், கன்னி, மகரம், ரிஷபம் இந்த 6 ராசி லக்னம் அதிகமாக இருக்கீங்க. நீங்கள் வந்து பிலோ 20, 25 அந்த மாதிரி ஏஜ் குரூப்பில் இருக்கீங்க. ஆமாண்ணா, கமெண்ட்டில் பதிவிடுங்க. இது வந்து கலெக்டிவ் ரீடிங், எனர்ஜி ரீடிங். இது ஒரு சிலருக்கு சொல்கிறேன். ஒரு சிலர் அபோவ் அந்த ஏஜ் தாண்டி இருந்தாலும் உங்களுக்கு இன்றைக்கி இந்த சிச்சுவேஷன் இருக்குது. ஓகேவா? ஸோ உங்களோட எனர்ஜிக்கு ஏற்ற மாதிரி தான் அது வந்து ப்ரிடிக்ஷன் வரும். இன்கேஸ் உங்களுக்கு ஃபர்தர் டீட்டெயில் ஏதாவது வேணும், பார்க்கணும் அப்படின்னா பர்சனல் ரீடிங் எடுத்துக்கோங்க. சரி, இப்போ வந்து பைல் 3க்கு ஃப்ரெண்ட்ஸ், பைல் 3 சூஸ் பண்ணவங்க நீங்கள் உங்களோட கரண்ட் ரிலேஷன்ஷிப்பு இல்லைனா பாஸ்ட் ரிலேஷன்ஷிப்பு, நோ கான்டாக்ட் சிச்சுவேஷனு இந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயத்தில் லேக் ஆகிட்டு நிற்கிறீங்க. நிறைய முயற்சி பண்ணியிருப்பீங்க அந்த ரிலேஷன்ஷிப்பை சரி பண்ணிக்கணும் அப்படின்ட்டு. அதே மாதிரி பிஸ்னஸ்க்காக இல்லைனா உங்களோட ஜாப் கேரியருக்காக. ஒரு சில பேர் எக்ஸாம் எழுதிக்கிட்டே இருப்பீங்க. ரொம்ப அப்படியே ஃபஸ்ட் இன்டர்வியூவில் அட்டன் பண்ணிவிடுவீங்க, செகண்ட் போகும்போது இதுவாகிடும், இல்லைனா தேர்டு ஃபைனலில் போகும்போது அந்த மாதிரி அருகில் கிட்ட வர மாதிரி இருக்கும். பார்த்திங்கன்னா டக்குன்னு அது மூவ் ஆன் ஆகிடும். அது ஏன் இப்படி நடக்குதுன்னு சொல்லி ரொம்ப ஒரு சிலர் வந்து வருத்தப்பட்டுருக்கீங்க. இது வந்து இன்றைக்கி டெய்லியும் உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் அமைகிற மாதிரி இருக்குது. உங்களுக்கு என்ன சொல்ல வராங்கன்னா, யூனிவர்ஸ் வந்து நீ இவ்வளோ நாள் முயற்சி பண்ண, ஆனால் இன்றைக்கி கொஞ்சம் முயற்சி பண்ணு. இத்தனை நாள் பண்ண அந்த ஃபெயிலியர் தான் உன்னை வந்து நெக்ஸ்ட்டு மூவ் ஆன் பண்ண விடாமல், எதையும் ட்ரை பண்ணாமல் நீங்கள் வந்து சடனாக எல்லாத்துக்கும் ஒரு எண்டிங் கார்டு போட்டிங்க. இப்போ கொஞ்சம் நீ ஒரு ஸ்டெப் எடுத்து வை, கண்டிப்பாக உனக்கான விஷயம் நடக்கும். அதுக்கு என்ன செய்யணும்? நீங்கள் உங்களுக்கு ஆல்ரெடி ஃபெயிலியர் கொடுத்த மனிதர்களை பற்றியும், ஃபெயிலியர் ஆன அந்த வேலை வாய்ப்புகளையும் பிஸ்னஸையும் பற்றிய அந்த ஆழ்மன பதிவுகள் ரெக்கார்டாக இருக்குது. இதெல்லாம் வந்து எப்படி சரி பண்ணிக்கிட்டு எப்படி நெக்ஸ்ட் ஸ்டெப் போனீங்கன்னா நான் சரியாக வரோங்கிறத ப்ரீவியஸ் பதிவுலலாம் நான் கொடுத்துருக்கேன். இதுக்கான ரெமெடி வேணும்னு நினச்சிங்கன்னா வீடியோட எண்டில் சொல்கிறேன், பார்த்துக்கோங்க. ஓகேவா? இந்த தொடர் தோல்வியை ஃபேஸ் பண்ண மாதிரி தெரியுது இந்த பைல் 3 சூஸ் பண்ணவங்க. ஆமாவா இல்லையா? கமெண்ட்டில் பதிவிடுங்க. ரொம்ப அதிகமாக நமக்கு வந்து மேஷம், சிம்மம், தனுஷ் இந்த லக்னத்தில் இல்லைனா ராசியில் இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்கீங்கப்பா. 75% இந்த ராசி அல்லது லக்னத்தில் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து பார்க்குறீங்க போல். ஒரு சிலர் கன்னி, மகரம் அண்ட் ரிஷபம் இது ஒரு 10% இருக்கலாம். நீங்களாம் பிலோ 35, 30, 40 அந்த கீழே தான் இருக்கீங்க. ஓகே, ஒரு சிலர் 25ல் இருப்பீங்க. சரி, கவலைப்படாதீங்க. உங்களுக்கு ஏதாவது ரெமெடி வேணும்னா வீடியோட எண்டில் சொல்கிறேன், பார்த்துக்கோங்க. அப்புறம் பைல் 4 சூஸ் பண்ணவங்களுக்கு என்ன சொல்கிறாங்க இன்னைக்கு யூனிவர்ஸ் ஏஞ்சல்ஸ்? பைல் 4 சூஸ் பண்ணவங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வந்து ஒரு என்னதுன்னா ரொம்ப மெச்சூரிட்டியான பர்சன். நீங்கள் வந்து ஒரு டீச்சிங் குவாலிட்டிலாம் உங்களுக்கு இருக்குது. ஒரு சிலர் ப்ரொஃபஷ்னல் கூட டீச்சர் அந்த மாதிரிலாம் கூட நீங்கள் ஒர்க் பண்ணலாம். ஒரு சிலர் வந்து குரு ஸ்தானத்தில் இருக்கிற மாதிரி ஒரு குவாலிட்டிஸ்லாம் வச்சுருக்கீங்க.
நீங்கள் வந்து ரொம்ப நாளாக ஏதோ ஒரு விஷயத்தை வந்து கண்டுபிடிக்கணும், தெரிஞ்சுக்கணும். ஏன் இந்த விஷயங்கள்லாம் இந்த மாதிரி நடக்குது? நீங்கள் இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும் போதே உங்களுக்கே தெரியல. இது என்ன எனக்கே தெரியல. ஏன் நான் வந்து இவ்வளோ எல்லாம் விர்ச்சுவல்ஸ் பண்ணுறேன், எல்லா சடங்குகளையும் பண்ணுறேன், எல்லா வித்தையும் கற்றுக்கிட்டேன். ஆனால் எனக்கு ஏன் இந்த மாதிரி நடக்குது? அந்த அந்த பர்சன் அப்படி ஏன் பண்ணாங்க? அது உறவாக இருக்கலாம், இல்லைனா ஒரு தொழிலாக இருக்கலாம், ஒரு வேலையாக கூட இருக்கலாம். ஏதோ ஒரு சிச்சுவேஷன், அந்த சிச்சுவேஷனை வந்து நடந்து போன விஷயத்துக்கும் அதுக்கான விடை கிடைக்காம தேடிகிட்டே இருக்கீங்க. இன்றைக்கும் சில பேர் அந்த மாதிரி ஒரு யோசனை, ஒரு தேடுதல் உங்களுக்கு இருக்குது. அதுக்காக எங்கேயா போய் பார்க்குறது, யாரையாவது அதை கேட்குறது, அதுக்கான விஷயங்களை வந்து ஏறெடுக்கிறது, அந்த மாதிரி செய்கிறீங்க. அப்புறம் ஒரு சிலர் வந்து இன்றைக்கி டே வந்து நீங்கள் ஏதாவது ஒரு வேலை பார்க்குறீங்க, இல்லை பிஸ்னஸ்க்காக ஏதாச்சும் பண்ணுறீங்கனாலும் ஒரே நேரத்தில் பல வேலைகளை செய்யாதீங்க. அது உங்களுக்கு வந்து ஃபெயிலியரை கொடுத்துரும். அதனால் உங்களோட வேலையில் கவனம் வைங்க. உங்களோட வார்த்தைகள், நீங்கள் யோசிக்கிற விதம் எல்லாத்தையும் வந்து ஃபோக்கஸிங்கை ஒரு லைனில் வைங்க. ஃபோக்கஸிங்கை வந்து பல இடத்துல சிதற வச்சிங்கன்னா எனர்ஜி வந்து ட்ரைன் ஆகிடும். அது வந்து உங்களோட வெற்றிக்கு வந்து ஒரு பெரிய ஒரு ஸ்ட்ரகிள் ஆகிடும். ஃபோக்கஸிங் வந்து ஒரு இடத்துல ஒரே விஷயத்தில் கான்சன்ட்ரேஷன் வந்துச்சுன்னா அதை அச்சீவ் பண்ணிடுவீங்க. அதை வந்து பல விஷயத்துக்கு நீங்கள் வந்து மல்டிபிள் டாஸ்கர் நானே அப்படி சொல்லிட்டு நான் என்னால் எல்லா கெப்பாசிட்டியும் இருக்குது, நான் எல்லாத்தையும் முடிச்சு கட்டிடுவேன் அப்படின்னு நினச்சி எல்லா விஷயத்துலேயும் கால் வச்சிங்கன்னா எதுலேயுமே வந்து ஒரு சக்ஸஸை பார்க்குறது ஸ்ட்ரகிள் ஆகிடும். அதனால் கொஞ்சம் அவேராக இருங்க. கூடிய விரைவில் நீங்கள் ஏதோ ஒரு விஷயத்துக்காக இது என்ன காரணம், இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு தேடிட்டுருக்கீங்க ஒரு சிலர். அதுக்கான காரணம் தெரியும். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், ஓகேவா? ஸோ இன்றைக்கி வந்து புதிய முயற்சிகள் பண்ணுறதுல கவனம் வேணும். மல்டி டாஸ்கிங்லாம் பண்ணாதீங்க. ஓகே, காட் பிளஸ் யூ. உங்களுக்கு ஏதாவது புரிதல் வேணும், இதை பற்றி கொஞ்சம் தெளிவாக தெரிஞ்சுக்கணுன்னா வீடியோட எண்டில் பாருங்கள், அதுக்கான ரெமெடி சொல்கிறேன். இப்போ வந்து பைல் 5 சூஸ் பண்ணவங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வந்து உங்கள் இஷ்ட தெய்வங்கள், ஒரு சிலர் வந்து குலதெய்வமாக கூட இருக்கலாம், கருப்பசாமி வழிபடுறவங்க. அது மாதிரி உங்கள் குலதெய்வத்துக்கிட்டேயோ இல்லைனா இஷ்ட தெய்வத்துக்கிட்டேயோ ரொம்ப நாளாக ஒரு வேண்டுதல் வச்சுருப்பீங்க. எனக்கான விஷயத்தை எப்பப்பா நீ செஞ்சு தரப்போகிற, அந்த மாதிரி அவர்கிட்ட வந்து மனசுக்குள்ளேயே ஒரு கேள்வி, அவரோட ஒரு ஃபைட்டிங் அப்படி இருக்குதா சிச்சுவேஷன்? எனக்கு எப்போ தான் நியாயம் கிடைக்கும், எனக்கு எப்போ தான் எனக்கான தீர்வை நீ கொடுப்ப, நானும் தான் இவ்வளோ வெயிட் பண்ணிட்டேன், என்னப்பா எனக்கு இப்படி இருக்குது அப்படி சொல்லிட்டு அழுத்துக்கிறீங்களா அப்படின்னு சலிப்பு வந்துடுச்சா? உனக்கான விஷயம் கண்டிப்பாக தருவேன். நான் உனக்கு துணையாக இருக்கேன். நீ உன் வழியில் ஸ்ட்ராங்காக இரு. உன் வேலைகளை இன்றைக்கி ஒழுங்காக பார். நீ என்ன செய்யறியோ அதை வந்து கவனமாக செய். உனக்கான நியாயம் ஏதோ ஒரு சம்திங், உங்களுக்கு ஒரு சைன் கிடைக்க போகுது இன்றைக்கி. இந்த டே வந்து உங்களோட, நீங்கள் வந்து முருகர் பக்தர், இல்லை மைக்கேல் ஏஞ்சல், இல்லை கருப்பசாமி, இந்த மாதிரி ஏதாவது பவர்ஃபுல் காட், அதே மாதிரி குலதெய்வம் வழிபாடு யாரோ பண்ணுறீங்க, அந்த மாதிரி பவர்ஃபுல் காடாக கூட இருக்கலாம் அந்த குலதெய்வம். ஒரு சிலர் அம்மனாக கூட இருக்கலாம், ஓகேவா? துர்கா தேவி அந்த மாதிரி தெரியுது. ஸோ இந்த மாதிரி ஒரு பவர்ஃபுல் காடு உங்களுக்கு துணையாக இருக்காங்க. அவங்க ஏதோ சைன் கொடுக்க போகிறாங்க. இன்றைக்கி டேயில் ஏதாவது அந்த மாதிரி உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்க்குற விஷயத்தில் நடக்குது அப்படின்னா அது அவங்க கொடுக்குற சைன் தான். அதை ஃபாலோ பண்ணுங்கள், ஓகேவா? இன்கேஸ் உங்களுக்கு ஏதாவது புரிதல் வேணும்னா பர்சனல் ரீடிங் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு அந்த பர்டிகுலர் விஷயம், அது ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம், இல்லைனா ஏதாவது முக்கியமான முடிவுகள் உங்களுக்கு அப்புறம் என்ன சொல்கிறதுனா ஏதாவது வழக்குகள், நீங்கள் ஏதாவது லீகல் இஷ்யூஸ் போயிட்டுருக்கு உங்கள் ஃபேமிலியில், உங்கள் பர்சனுக்கு உங்களுக்கும் லீகல் இஷ்யூஸ் போயிட்டுருக்கு, இதில் எனக்கு ஒரு தீர்வு கிடைக்கணும், எனக்கு நியாயம் கிடைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதை பற்றின விஷயங்கள் அதான் கூட மேபி இருக்கலாம். ஸோ அதனால் கவனம் தேவை. உங்களுக்கு ஏதாவது டவுட்னா பர்சனல் ரீடிங் எடுத்துக்கோங்க. ஓகே, காட் பிளஸ் யூ. நீங்கள் வந்து மிதுனம், துலாம், கும்பம், ஒரு சிலர் வந்து மேஷம், சிம்மம், தனுஷ், இந்த 6 ராசி அல்லது லக்னத்தில் அதிகமாக இருப்பீங்க. ஓகே, இப்போ வந்து பைல் 6 இந்த நம்பர் சூஸ் பண்ணவங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் வாழ்க்கை வந்து ரொம்ப நாளாக உங்கள் ஃபேமிலிக்காகவும் இல்லைனா நீங்கள் வேலை பார்க்குற இடத்துலையும் சரி,
ரொம்ப நாள் உங்கள் வாழ்க்கையில் எந்த சேஞ்சஸும் இல்லை, அப்படியே போயிட்டுருக்குது. ஆனால் உங்களோட அந்த இது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதில் ஒரு முன்னேற்றமோ இல்லை எதுவுமே இல்லை. ஆனால் நீங்கள் மட்டும் ரொம்ப ஆத்மார்த்தமாக தான் வேலை பார்ப்பீங்க, எல்லாமே வந்து செஞ்சு கொடுப்பீங்க. அது உங்கள் ஃபேமிலிக்காக இருந்தாலும் சரி, வேலை பார்க்குற இடமா இருந்தாலும் சரி, நீங்கள் ரொம்ப உண்மையாக தான் இருப்பீங்க. ஆனால் உங்களோட அந்த உண்மைத்தன்மைக்கும் உங்களோட அந்த எஃபெக்ட்டுக்கும் அந்த இடத்துல வேல்யூ இருக்கா அப்படின்னு கேட்டால் கொஸ்டின் மார்க் தான். ஆமாவா இல்லையா? கமெண்ட்டில் பதிவு விடுங்க. ஸோ இந்த ஒரு அடிமைத்தனமான ஒரு லைஃப்பை தான் நீங்கள் லீட் பண்ணிகிட்ருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இது மாதிரி ஒரு சிச்சுவேஷன் கொஞ்ச நாளாக போயிட்டு இருந்தாலும் இதிலேருந்து நீங்கள் உங்களை வந்து அப்டேட் பண்ணிக்கோங்க. இன்றைக்கும் வந்து சில பேர் வந்து உங்களை டாமினேட் பண்ணலாம். நீங்கள் என்ன தான் உழுந்து நீங்கள் வேலை செஞ்சு கொடுத்தாலும் உங்களை அப்படியே ஒன்றுமே இல்லாத ஒரு என்னத்தை பண்ணிட்ட நீ அப்படிங்கிற மாதிரி அப்படியே இறக்கிடுவாங்க. நீங்கள் எந்த பீக்கில் இருந்தீங்கனாலும் சரி, அவங்க வந்து உங்களை அப்படியே மட்டம் தர்றதில் அதுவும் ரொம்ப நெருங்கின உறவாக இருப்பாங்க. ஓகே, ரொம்ப டிஸ்டன்ஸில் இருக்கிறவங்க சொன்னால் கூட அவங்க தானே சொன்னால் சொல்லி ஏதோ பேசிட்டு போகிறாங்க அப்படின்னு விட்டுடலாம். ஆனால் கூடவே இருக்காங்க பார்த்தீங்களா, நீங்கள் ஆத்மார்த்தமாக அவங்களுக்கு எல்லாம் செஞ்சு கொடுப்பீங்க. ஒரு சில கணவன் மனைவி உறவு கூட இப்படி இருக்கும். அதே மாதிரி லவ்வர்ஸாக இருந்தீங்கன்னா, அதே மாதிரி ஒரு பேரண்ட்ஸ், ஒரு அம்மா பிள்ளை, இல்லைனா பொண்ணு அம்மா பொண்ணு, அந்த மாதிரி, இல்லைனா வந்து மாமியார் மருமகள், அந்த மாதிரி. ஓகேவா? ஸோ நம்ம அவங்களுக்காக இவ்வளோலாம் நம்ம இறங்கி செஞ்சோமே, ஆனால் அவங்க வந்து நம்மளை வந்து அதை பற்றி துளி கூட நினைக்க மாட்டேன்றாங்க. ஆனால் நம்மளை ரொம்ப அவமானப்படுத்தி மட்டம் தட்டி விட்றாங்களே அப்படின்ற மாதிரி ஒரு தாட் வரும். ஸோ இன்றைக்கி அந்த மாதிரி சிச்சுவேஷன் யாருக்காவது அமைகிற மாதிரி இருந்துன்னா கொஞ்சம் சுதாரணமாக இருந்துக்குங்க. உங்கள்கிட்ட ஏதாவது வந்து எனக்கு செஞ்சு கொடு, எனக்கு இந்த வேலையை உன்னை விட்ட ஆள் இல்லை, நீ தான் பர்ஃபெக்டாக பண்ணுவ அப்படி சொல்லி உங்களை ரொம்ப இது பண்ணி ரிக்வஸ்ட் பண்ணி ஏதாவது கேட்டாங்கன்னா மட்டும் செஞ்சு கொடுங்க. ஓகேவா? ஸோ நீங்கள் யாரை எங்கெங்கே வைக்கணுமோ அங்கங்கே வைங்க. அப்போ தான் நீங்கள் எங்கே இருக்கணுமோ அங்கே இருப்பீங்க. இல்லைன்னா உங்களுக்கான இடம் அங்கே இருக்காது. ஓகேவா? நான் சொன்னது அண்டர்லைன், யோசிச்சுக்கோங்க. சரி, கவலைப்படாதீங்க, எல்லாம் சரியாயிடும். உங்களை அப்டேட் பண்ணிக்கோங்க. நான் சொன்ன மாதிரி கடைசியாக சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த வரியை அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. சரி, இப்போ வந்து நம்ம எஸ்ஆர் நோ கொஸ்டின் பார்க்கலாம். இப்போ வந்து எஸ்ஆர் நோ கொஸ்டின் செக்ஷன் வந்துட்டோம். உங்களுக்கு கேள்விகள் டிவைன் கிட்ட ஏதாவது கேட்கணும்னா கேட்டுக்கோங்க, மனதில் நிறுத்திக்கோங்க. இதில் 2 ஃபைல் வைக்கிறேன். ஃபைல் நம்பர் 1, ஃபைல் நம்பர் 2. சரியா? இந்த 2 பைல் வந்து பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு பைலுக்கு ரெட் கலர் ஹீலிங் பிரமிட், செகண்டுக்கு வந்து ப்ளூ கலர் வைக்கிறேன். உங்களுக்கு எந்த பைல் ரெசனேட் ஆகுதோ அதை சூஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து ரூட் சக்கராக்குரிய ஹீலிங் பிரமிட், இது வந்து த்ரோட் சக்கராக்குரியது. சூஸ் பண்ணிட்டீங்களா? கேள்விகளே ஓகே. பைல் 1 சூஸ் பண்ணவங்களுக்கு நீங்கள் மனதில் நிறுத்திய கேள்விக்கு யூனிவர்ஸ் ஏஞ்சல்ஸ் என்ன சொல்கிறாங்க? ஸ்ட்ராங்கான நோ கொடுத்துருக்காங்க. உங்கள் கேள்வி எதுவாக இருக்குங்கிறது ஒரு ஸ்மால் கேஸிங். எல்லாருக்கும் இதுவாக தான் இருக்கும்னு நான் சொல்லலை. ஒரு சிலருக்கு இந்த மாதிரி 75% இந்த மாதிரி இருக்கலாம். அதர் தென் 25% வேறு ஏதாவது கூட நீங்கள் ரிலேட்டடாக கேட்டிருக்கலாம். பட் நீங்கள் கேட்ட கேள்விக்கு நோ, தட்ஸ் இட். பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் ரொம்ப காலமாகவே பல விஷயங்கள் ட்ரை பண்ணி ஃபெயிலியர் பார்த்துருக்கீங்க. அது ஜாபாக இருக்கலாம், பிஸ்னஸாக இருக்கலாம், ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம். நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி வரும். அடடா, நமக்கு தான் இறைவன் அள்ளி கொடுக்குற, நம்ம போய் அதை பூந்து விளையாடலாம் அப்படி சொல்லிட்டு போவீங்க. ஆனால் என்ன வேகத்தில் போகிறீங்களோ அதே வேகத்தில் ரிட்டன் ஃபெயிலு. அப்படியா? நிறைய ஃபெயிலியர் பார்த்துருக்கீங்க இந்த கார்டு சூஸ் பண்ணவங்க. ரிலேஷன்ஷிப்பில் அடி வாங்கியிருப்பீங்க, இல்லைனா இந்த மாதிரி பிஸ்னஸ்ஸு, ஜாபு, படிப்பு, எங்கே போனாலும் தொடர் தோல்வி. ஸோ இப்போ கூட நீங்கள் அதை விஷயமாக தான் அதை ரிலேட் பண்ணி தான் ஏதோ கேள்வி கேட்டிருக்கீங்க. நான் ரிப்பீட்டாக இந்த மாதிரி நடந்துகிட்ருக்கேன், எனக்கு இதாவது சக்ஸஸ் ஆகுமா அப்படிங்கிற மாதிரி. ஸோ அந்த பழைய பாஸ்ட்டு விஷயங்களை பற்றி, அது ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம், ஃபைனான்ஸாக இருக்கலாம், ஜாபாக இருக்கலாம், இல்லை படிப்பாக இருக்கலாம். அதில் ரிலேட்டடான விஷயத்துக்காக தான் நீங்கள் கேட்டிருக்கீங்க. ஓகே,
ஏதாவது புரிதல் வேணும்னா பர்சனல் ரீடிங் எடுத்துக்கோங்க. சரி, இப்போ வந்து பைல் 2க்கு என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். ஸ்ட்ராங்கான எஸ். சந்தோஷமா? உங்கள் கேள்வி எது ரிலேட்டட் பண்ணியிருக்கோன்னா, நீங்கள் கொஞ்ச நாளாக ஒரு சில விஷயங்கள் முடிவுகள்லாம் எடுத்துட்டீங்க. ஒரு வேலைக்காக இல்லை படிப்புக்காக அதை தொடர்ந்து செய்கிறீங்க. அந்த படிப்பு அந்த எக்ஸாம் நான் எழுதுனா நான் அதை கண்டினியூ பண்ணி நான் அதை வந்து சக்ஸஸ் பண்ணிட முடியுமா? அதில் வந்து நான் எதிர்பார்க்குற மாதிரி ஃப்யூச்சரில் அது ஒரு நல்ல க்ரோத்திங் கொடுக்குமா? அந்த வேலையோ படிப்போ இல்லைனா ஒரு ரிலேஷன்ஷிப்காக கூட முயற்சிகள் பண்ணுறீங்க அப்படின்னா, ஓகேவா? ஸோ இந்த விஷயங்கள் கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும்னு சொல்கிறாங்க. ஹாப்பியா? நீங்கள் பார்த்தீங்கன்னா மிதுனம், துலாம், கும்பம், மேஷம், சிம்மம், தனுஷ் இந்த 6 ராசி அல்லது லக்னத்துக்கு 75% அதிகமாக இருக்குது. ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10% கன்னி, மகரம், ரிஷபம் இந்த ராசி அல்லது லக்னத்தில் இருப்பீங்க. ஓகே, சரி. இந்த பைல் ரீடிங் எப்படி இருந்தது சொல்லிட்டு கமெண்டில் பதிவிடுங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது, புரிதல் வேணும்னா பர்சனல் ரீடிங் எடுத்துக்கோங்க. அப்புறம் வந்து ஒரு ரெமெடி சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன்ல, உங்களோட லேகிங் பிரச்சனைகள் அதுலேருந்து ஹீலிங் எடுத்துக்கிறது அதை பற்றி. ஸோ ரேக்கி ஹீலிங் இருக்குது, உங்களுக்கு ஃப்ளவர் தெரப்பி இருக்குது. இதில் வந்து எல்லா விதமான விஷயங்கள் உங்கள் உடல், மனம், ஆன்மா இது எல்லாத்துக்குமான எல்லா விஷயங்களையுமே சரி பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி தொடர் தோல்விகள் பார்க்குறீங்க, அது ரிலேஷன்ஷிப்பில், ஃபைனான்ஸில், ஜாபில், படிப்பில் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அது ஒரு ரெக்கார்டாக மாறிடும். ஃப்யூச்சரில் ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா நீங்கள் முயற்சி பண்ணுற விஷயம் ஒரு சக்ஸஸராக மாதிரி இருக்கும், ஆனால் டக்குன்னு ஃபெயிலியர் ஆகிடும். இல்லைனா நீங்கள் முயற்சி பண்ணி அதை சக்ஸஸ் பார்த்தா மாதிரி இருப்பீங்க, கொஞ்ச நாளில் பார்த்திங்கன்னா அந்த ஜாபோ இல்லைனா அந்த ரிலேஷன்ஷிப்போ டக்குன்னு பிரேக் ஆகிடும். வந்த வேகத்தில் போயிடுவாங்க. என்னடா இது, நம்ம இவ்வளோலாம் நம்மக்கிட்ட ரொம்ப இதுவாக பேசினாங்க, எல்லாமே பண்ணாங்க, ஆனால் இந்த மாதிரி டக்குன்னு என்ன ஏதுன்னே தெரில, பிரேக் ஆகிடுச்சு அப்படி சொல்லிட்டு. இது வந்து ரெக்கார்டு, ஓகேவா? இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஏன் இப்படி நடக்குது, இதுக்கெல்லாம் வந்து தீர்வு என்னென்னா லைஃப் கோச்சிங் கிளாஸ், ஸ்பெஷல் கிளாஸ் இந்த மாதிரி ஸ்ட்ரகிளில் இருக்கிறவங்களுக்காக, ஓகேவா? ஒரு சிலருக்கு வந்து நான் மாஸ்டர் ஆகணும், நான் ஸ்பிரிச்சுவலில் போய்ட்டு பெரிய மாஸ்டர் ஆகி நான் எல்லாருக்கும் நான் டீச் பண்ணணும் அப்படிங்கிற அந்த ஆம்பிஷன் யாருக்காவது இருக்குது அப்படின்னா அதுக்கு வந்து மாஸ்டர் கிளாஸஸ் இருக்குது. அது டிஸ்கிரிப்ஷனில் வச்சுருக்கேன். அது லைஃப் கோச்சிங் கிளாஸும் அந்த டிஸ்கிரிப்ஷன்லேயே இருக்குது. ஸோ அது வேணுங்கிறவங்களும் படிச்சுக்கலாம். அதில் டீட்டெயில் இருக்குது. உங்களுக்கு அது ரிலேட்டடான விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கணும், கற்றுக்கணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தர நம்பருக்கு பர்சனல் ரீடிங் எடுத்துக்கோங்க. வாய்ஸ் மெசேஜ் இல்லை டெக்ஸ்ட் மெசேஜ் அனுப்புங்க. பர்சனல் ரீடிங் வரும்போது உங்களுக்கு சிச்சுவேஷனுக்கு எந்த கிளாஸ் சூட் ஆகும், இல்லை நீங்கள் ஏதாவது ஆம்பிஷனாக படிக்க போகிறீங்களா, மாஸ்டராக ஆகணும்னு சொல்லி படிக்கிறீங்களா, அதுக்கு என்ன கிளாஸ் சஜஸ்ட் பண்ணால் சரியாக இருக்குங்கிறத நான் உங்களுக்கு அதில் சொல்லிவிடுவேன். அதே மாதிரி இந்த வீடியோவோட எண்டில் வந்து நம்மளோட ப்ரீவியஸ் வீடியோ அதில் வந்து இந்த ஆழ்மன பதிவுகள் பற்றியும் உங்களோட தொடர் ஃபெயிலியர் பற்றியும் இன்னும் கொஞ்சம் டெப்த்தாக பேசியிருப்பேன். அப்போ உங்களுக்கு அந்த லைஃப் கோச்சிங் கிளாஸ் ஏன் கற்றுக்க சொல்கிறாங்க அதுக்கான புரிதல் உங்களுக்கு கிடைக்கும். அந்த ப்ரீவியஸ் பதிவுலாம் கொஞ்சம் பார்த்துக்கோங்க, ஓகேங்களா? ஏன்னா ஒவ்வொரு பதிவிலும் அது எல்லாத்தையும் என்னால் என்ன போட்டிருந்தால் ரொம்ப லென்த் வீடியோ போயினே இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து நீங்கள் அதை பழைய தேவைப்படுறவங்க போய் பார்த்துக்கோங்க. இல்லை இந்த மாதிரி ஸ்ட்ரகிளில் இருக்கீங்க, உங்களுக்கு ஒரு டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும், கிளாஸ் டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும்னு தெரிஞ்சதுன்னா டிஸ்கிரிப்ஷனை பாருங்கள். இந்த வீடியோட எண்ட்லேயும் பழைய வீடியோட பதிவுகள் இருக்குது. அதே மாதிரி 6ஆம் கிளாஸ் பற்றின ஒரு இது இருக்குது, உங்களுக்கு ஒரு பிக்சர் வரும் உங்களுக்கு. அதில் எத்தனை செக்ஷன் இருக்குது பாருங்கள். ஒரே ஒரு கிளாஸ் தான், அது பெரிய கிளாஸு, அது வந்து மாஸ்டர் கிளாஸு. அந்த மாஸ்டர் கிளாஸ்க்குள்ளே எத்தனை சப் கிளாஸஸ் வருது, அதில் எத்தனை சர்வீஸ் இருக்குது பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது அதில் சர்வீஸ் எடுத்துக்கணும் அப்படின்னாலும் நீங்கள் பண்ணிக்கலாம், இல்லை கிளாஸே கற்றுக்கணும்னு நினச்சாலும் கற்றுக்கலாம். அது உங்களோட விருப்பம், ஓகேவா? ஆனால் பேசிக்காகவே ஒரு ஸ்ட்ரகிள் நீங்கள் அடிக்கடி ஃபேஸ் பண்ணுறீங்க, இந்த மாதிரிலாம் இருக்குதுன்னா அதுக்கு லைஃப் கோச்சிங் கிளாஸ் தான் பெஸ்ட்டு. அது வந்து கவுன்சிலிங் அப்போ உங்களை வந்து நான் கவுன்சிலிங் எடுக்கும் பொழுது உங்களுக்கு டார்கெட் பார்த்துட்டும் உங்களோட பேசும்பொழுதும் எனக்கு அந்த விஷயங்கள் தெரிய வரும். அப்போ உங்களுக்கு நான் சஜஸ்ட் பண்ணுவேன், ஓகேவா? சரி, நம்மளோட சேனலை தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுறீங்க, ரொம்ப நன்றி. யூனிவர்ஸ், ஏஞ்சல்ஸ், குருமார்களுக்கு நன்றி சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கைஸ். தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மிகப்பெரிய ஒரு என்ன சொல்கிறதுன்னா, இறைவன் உங்களுக்கு இப்படி ஒரு விஷயத்தை ரெமெடி, இது வந்து பர்மனன்ட் ரெமெடி, ஓகேவா? இது நீங்கள் வந்து உங்கள் ஜாதகத்தை பார்த்துட்டு நீங்கள் இந்த பரிகாரம் பண்ணுங்கள், அதை பண்ணுங்கள், இந்த நாள் இந்த நட்சத்திரத்தில் இதை செய்யுங்க, அந்த நட்சத்திரத்தில் அதை பண்ணுங்கள்,
உங்களுக்குள்ளே செய்ய வேண்டியதை செஞ்சால் மட்டும்தான் அதெல்லாம் வந்து சித்தியாகும். உங்களுக்குள்ளே இருக்கிறதெல்லாம் நீங்கள் அப்படியே டம்ப் பண்ணி மூட்டையாக கட்டி வச்சிட்டு இருந்தீங்கன்னா உங்களோட மனம் என்ற அந்த மண், உங்கள் மனசும் மண்ணும் ஒன்று. அதை டீப்பாக முந்தின பதிவுலலாம் பேசியிருப்பேன், போய் பாருங்கள். அந்த மண்ணுக்குள்ளே என்ன போட்டு வச்சுருக்கீங்களோ அதுதான் விளையும். அதனால் அதை சரி பண்ணாமல் போய்ட்டு ஒவ்வொருத்தரும் வந்து இந்த இந்த பதிவு பண்ணுங்கள், இந்த இந்த இதில் போய்ட்டு இத்தனை சாமிக்கு இதெல்லாம் பண்ணிவிட்டு வாங்க, எல்லாம் சரியாயிடும், எல்லோரும் கொடுத்துருவாங்கன்னு, எல்லாம் வந்து உங்களை சேர்ந்துரும்ன்ட்டு. அதெல்லாம் நடக்காது. நடக்க வேண்டியது எல்லா நேரத்திலும் அது எப்பயோ ஒரு சமயம் யாருக்காவது ஒன்று நடக்கலாம். ஏன்னா அவங்களோட வைப்ரேஷன் பொறுத்து, அவங்களோட ஆழ்மன பதிவுகள் பொறுத்து. பட் எல்லாருக்குமே எல்லாம் சித்திக்காது. அது எல்லாருக்கும் உங்களுக்கு வந்து அதை கிளியராக அதை புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் மூவ் ஆன் பண்ணி நீங்கள் அதுக்கப்புறமா அந்த இது பண்ணிங்கன்னா அதுக்கான பிளெஸ்ஸிங்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாக ரீச் ஆகும். அந்த பிளெஸ்ஸிங்ஸை எப்படி ஈர்க்கணுங்கிறது அந்த வித்தையை சொல்லித்தரது தான் அந்த 21 நாள் கிளாஸ் லைஃப் கோச்சிங் கிளாஸ். ஓகேவா? சரி, காட் பிளெஸ் யூ குருச்சரணம்.